சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அரைசனே அன்பர்க்கடியனேனுடைய அப்பனே ஆவியோடாக்கை புரைப்புரைக்கனிய புகுந்து நின்றுருக்கி பொய்யருள் கடிந்த மெலிமைச் சுடரே திரைபுறா மண்ணும் அமதத்தின் கடலே திருப்பெரும் துறை உரை சிவனே உரை உணர்வு இறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லென்னும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த திருதேவாரமும் திருவாசகமும் உய்வைத்தரச் செய்த நால்வர் ஒற்றால் எம் உயிர் துணையே. ஈராண்டில் சிவஞானம் பெற்று என்னமை கண்டார் இணைத்தால் போற்றி நாராண்ட பள்ளடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றால் போற்றி நீராண்ட கடந்த நகர் மறைஞான சம்பந்தன் நிழல்தால் போற்றி சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தால் போற்றி. செருக்குறும் மனம் சிதைந்து சிந்தையை கருக்கும் ஆனவை இருளகற்ற தருக்க சாத்திர ஞானம் பெற்றுய அருக்குரு நாதரின் திருவடி அடைக்கலம் புகுவாம். திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல இறைவனின் திருவருள் கருணையால் நாம் உண்மை விளக்கம் என்ற நூலில் 12வது பாடலை சிந்திப்பதற்கு இன்று இறைவன் கருணை செய்திருக்கின்றார். அவ்வாறு கருணை செய்து அருளிக்கொண்டே இருக்கின்ற நம் சிவபெருமானின் திருவடித்தாமரைகளையும் குருநாதரின் திருவடித்தாமரைகளையும் அடிநாயனை செந்நெறியில் ஆற்றுப்படுத்தி வருகின்ற ஆசிரிய பெருமக்களின் திருவடித்தாமரைகளையும் அடியார் பெருமக்களுடைய திருவடித்தாமரைகளையும் அடிநாயன் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அடிநாயனை கருவியாக கொண்டு இந்த பாடலுக்கு பொருள் சொல்லி அருள வேண்டுமாய் அடிநாயேனையும் ஒரு பொருட்டாக எண்ணி ஆண்டு அருள் செய்யும் சோமநாத பெருமான் திருவடிக்கு விண்ணப்பம் செய்து கொண்டு நேற்றைய சிந்தனையில் நாம் ஞானேந்திரியம் என்று சொல்லக்கூடிய செவி, தோல், கண், நாக்கு, மூக்கு ஆகியவற்றை தெளிவாக அறிந்தோம். இந்த ஞானேந்திரியம் என்பதை தான் அறிதற்கருவி என்று சொன்னாலும் ஞானேந்திரியம் என்று சொன்னாலும் ஒண்ணுதான். இதை தான் நாம் ஐம்பொறிகள் என்று சொல்லுகின்றோம். இதுல எந்த குழப்பமும் வந்துடக்கூடாது. வினாக்கள் கேட்கும் பொழுது ஐம்பொறிகள்னாலும் செவி, தோல், கண், நாக்கு, மூக்கு தான். ஞானேந்திரியம்னு கேட்டாலும் செவி, தோல், கண், நாக்கு, மூக்கு தான். அறிதற்கருவின்னு கேட்டாலும் செவி, தோல், கண், நாக்கு, மூக்கு தான். அதில் எந்த மாற்றமுமே இல்லை. அப்போ இந்த செவியும் தோலும் கண்ணும் நாக்கும் மூக்கும் எந்த புலனை உணர்வதற்கு இடமாக இருக்கின்றது என்பதையும் நேற்று தெளிவாக நாம் பார்த்தோம். இந்த செவியை இடமாக கொண்டுதான் நாம ஓசை அறியக்கூடிய தானம் இடம் செவி. செவி இல்லைன்னா நம்ம அந்த ஒலியை கேட்க முடியாது. தோல் இல்லைன்னா ஊறுதல், அந்த உணர்வை தொடு உணர்வை நம்மால் அறிய முடியாது. கண் இல்லைன்னா பார்க்க முடியாது. நாக்கு இல்லைன்னா சுவைக்க முடியாது. மூக்கு இல்லைன்னா முகர முடியாது. ஆக இந்த ஐம்புலன்கள் என்று சொல்லக்கூடிய ஓசை, ஊறு, உரு, சுவை, நாற்றம் ஆகிய ஐந்தையும் அறிவதற்கு, அதனாலதான் இதுக்கு அறிதற்கருவினே பேரு. அறிவதற்கு இது இடமாக தானமாக இருக்கின்றது, தொழில்படக்கூடிய இடமாக இருக்கின்றது. இது இந்த ஐம்புலனும் தொழில்படக்கூடிய இடமாக இருக்கின்றது என்பதை நாம் தெளிவாக பார்த்தோம். இன்னைக்கு என்ன சிந்திக்க போறோம் இறைவனுடைய கருணையால அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஐம்பொறிகளில் முதலில் இருக்கக்கூடிய 3 செவி, தோல், கண், இது 3ம் நம்ம ஏற்கனவே சிந்தனை செய்தோம் அல்லவா? ஐம்பூதங்கள். அந்த பூதங்களில் எந்த பூதத்தை இடமாக கொண்டு புலன்களை அறிகின்றது? இப்ப செவி என்று எடுத்துக்கிட்டோம்னா இந்த பொறி ஓசை என்ற புலனை தொழிற்படுத்துவதற்கு உரிய இடமாக இருக்கின்றது. ஆனால் அந்த ஓசையை அறிவதற்கு எந்த பூதத்தை இடமாக கொண்டு நாம் புலன்களை அறிய முடியும்? அந்த செவி, இந்த காது என்ற ஒன்று எந்த பூதத்தை இடமாக கொண்டு புலனை அறிய முடியும்? இந்த செவியும்
ஓசையும் மட்டும் இருந்துட்டா போதுமா? இடையில ஒரு ஆள் வேணும். யார் வேணும்னா பஞ்சபூதங்கள்ல ஒண்ணு வேணும். அப்படி இருந்தா மட்டும்தான் அது நமக்கு கேட்க முடியும், அறிய முடியும். அப்போ எந்த பூதத்தை இடமாக கொண்டு புலன்களை அறிகின்றது? முதல் 3 மட்டும் இன்னைக்கு தெளிவா எடுத்திருக்கிறாரு. அடுத்த 2 நாளைக்கு வச்சிருக்கிறாரு. அது ரொம்ப பெரிய பாடம். ஏன்னா இந்த நாக்கு மூக்கும் தான் அத்தனைக்கும் காரணம். அதனால தனியாவே ஒரு பாட்டா சொல்லிட்டாங்க நம்மளுடைய மனவாசகம் கடந்தார். ஆக இன்றைய சிந்தனையில் செவி, தோல், கண் ஐம்பூதங்களில் எந்த பூதத்தை இடமாக கொண்டு புலன்களை அறிகின்றது அப்படிங்கிறத இன்னைக்கு நாம சிந்திக்க இருக்கின்றோம். வானிடமா நின்று செவி ஒளியதனை மண்ணும் ஈனமிகு தோல் கால் இடமாக ஊனப் பரிசந்தனை அறியும் பார்வையில் கண் அங்கி விரவி உருவம் காணுமே. அழகா சொல்லிட்டார் 3க்கும். வானம் என்ற பூதத்தை இடமாக கொண்டு இந்த செவி இருக்கு இல்லையா, இந்த காது ஆகாயத்தை இடமாக கொண்டு ஓசையை அறியும். இந்த ஆகாயங்கிற தத்துவம் இல்லை அப்படின்னா நம்மளால ஓசை அறிய முடியாதுங்க. அப்போ இந்த செவி என்பது ஆகாயத்தை இடமாக கொண்டு ஓசையை அறிகின்றது. அததான் சொன்னாங்க, வானிடமா நின்று செவி ஒளியதனை மண்ணும் கேட்கும், அறியும். அடுத்தது சொன்னாங்க, இந்த தோலுக்கு சொல்லும் பொழுது ஒரு அடைமொழி கொடுத்திருக்கிறாங்க நம்மளுடைய மனவாசகம் கடந்தார். ஈனமிகு தோல்னார். எப்படிப்பட்ட தோல் இது? ஈனமிகு தோல். ஏன் அப்படின்னா அது இந்த தோளுடைய இன்பத்துக்காக தான் எல்லா நிலையிலும் எப்பொழுதும் இமைப்பொழுது கூட நம்மை பிரியாது நமக்கு உதவி செய்து கொண்டே இருக்கின்ற நம் இறைவனை மறந்து நிற்கின்றோம். உலகியல்ல இந்த தோலை கொண்டு நாம் ஒரு காற்று அப்படியே குளிர்ச்சியா வருது, அந்த தோல் என்ன பண்ணும்? இன்னும் செத்த நிக்கலாமான்னு நினைக்கும். குளிர்காலமா இருக்கு, கொஞ்சம் அப்படியே இளம் சூடுல அப்படியே வெப்பம் நல்லா இருக்குது, இந்த தோல் என்ன பண்ணும்? செத்த நேரம் வெயில்ல நின்னா நல்லா இருக்குதே நிற்கும், அங்கங்க நின்னுக்கும். இது ஈனமிகு தோல். அப்போ இத நம்ம மனவாசகம் கடந்தார் சொன்னாங்க, ஈனமிகு தோல் கால் இடமானார். கால்னா நம்ம நடக்கிற கால்னு நினைச்சுக்க கூடாது. கால் என்பது காற்று என்று பொருள். இந்த தோல் என்ன பண்ணுமா? ஐம்பூதங்களில் காற்றை இடமாக கொண்டு எதை அறியும்னாரு? தோலுக்கு அடைமொழி ஈனமிகு தாழ்வுடைய தோல், தாழ்வு உடைய தோல் என்று சொல்லிட்டு இந்த பரிசம் இருக்கு இல்லையா, உணர்வு, இத சொன்னாங்க ஊனப்பரிசந்தனை அறியும்னார். என்ன பரிசம்? ஊனப்பரிசம்னாரு. அப்ப தோலுக்கும் தாழ்வுடைய தோல் என்று சொல்லிய மனவாசகம் கடந்தார். அதோடு நிறுத்தி விடாமல் அது அறிகின்ற அந்த தொடு உணர்வை கூட, அந்த பரிசத்தை கூட என்ன சொல்றாருன்னா ஊனப்பரிசம்னார், ஊற்று இன்பம்னார். அப்போ ஒருவர் தன் உடலின் தோலின் மூலமாக உலகியலில் இருக்கக்கூடிய ஊற்று இன்பத்திற்கு ஆசைப்பட்டு மீண்டும் அதை அனுபவிக்க துடிப்பதால அது தாழ்வுடையது. அதுக்கு பேரு ஊனப்பரிசம்னார். அப்ப இந்த தோல் ஊனப்பரிசமாவே இருந்துருமா அப்படின்னா இல்லப்பா. இந்த ஈனமிகு தோலையே நாம் ஞானம் மிகுகின்ற தோளாக மாற்ற முடியும். நம் அறிவு கொண்டல்ல, எல்லாம் அல்ல நம் இறைவனின் அருளை கொண்டு.
நம் அருளாளர்கள் இது அப்படியே மடைமாற்றம் செய்தல்லவா வாழ்ந்தார்கள். அப்போ ஒரு உயிரிடத்தில் தன் உடம்பின் காரணமாக அந்த உடம்பை கொண்டு பக்தி பெருக்கால் இறையருள் இன்பத்தால் அந்த மெய் அரும்பி நிற்கிறதல்லவா. அந்த ஊற்று இன்பம் என்பது உயர்ந்தது. அது ஊன பரிசம் அல்ல. அப்படி வருகின்ற பரிசம் ஞான பரிசம். அப்போ உலகியலில் நோக்க இந்த தோலானது ஈன மிகுந்த தோல். அதுவே அந்த தோலை கொண்டு நீங்கள் அருளியலை நோக்க அது ஞானமிகு தோலாக ஆகின்றது. உலகியலின் அந்த ஊற்று இன்பம் தாழ்வுடையதால அது ஊனப்பரிசம் என்று சொல்லப்படுகின்றது. அதுவே அருளியலில் பெருமான் திருவருள் கருணையால் அது இன்பத்தை துய்த்தால் அது ஞானப்பரிசம் என சொல்லப்படுகின்றது. இதுக்கு நாம எங்க போய் எடுத்துக்காட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திருவாசகத்துல இல்லாத ஒன்னே கிடையாதுங்க. தன் தலைவனை உணர்ந்த அந்த உயிர் தனக்கு பெருமான் ஞான தீக்கை செய்து அஞ்செழுத்தின் உண்மையை சொல்லிய பின்பு தன்னோடு பயின்ற மாணவர்கள் எல்லாம் அன்றே குருநாதரோடு போயிட்டாங்க. பெருமானும் போகலான்னு பார்த்தாரு. நில் தில்லைக்கு வா என்று அருள்வாக்கு சொல்லிட்டாங்க. அப்படியே நின்றுட்டாங்க மாணிக்க வாசக பெருந்தகை. மற்றவங்களாம் ஜோதியில கலந்து குருநாதரோட போயாச்சு, சிவபெருமானோட போயாச்சு. இப்ப மாணிக்க வாசக பெருந்தகையோடுக்கு பின்னாடி நின்னாங்க பாருங்க ஒரு சிலர். அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, சிவசிவா ஜோதியில் நம்மால் கலக்க முடியவில்லையே என்று சொல்லி வேள்வி வளர்த்து அதுல இறங்கிட்டாங்க, கடல்ல புகுந்தாங்க, மலையில ஏறி உருண்டு விழுந்தாங்க. எல்லாம் திருவாசகத்துல இருக்குங்க. அவங்கெல்லாம் அப்படி பண்ணாங்க. ஆனால் யான் மட்டும் அப்படி செய்யாமல் என்னை நிறுத்தி விட்டீங்க சாமி. ஜோதியிலையும் புகழ அவங்கள போல அடியேன் இந்த உடலை விட்டு உயிரை பிரித்து உன்னோடு வந்து சேரவும் இல்லை. ஆனால் உன்னை விட்டு என்னால் பிரிந்து இருக்கவும் முடியவில்லையே என்று அந்த பிரிவு ஆற்றாமையின் காரணமாக புலம்பியது. திருப்புலம்பல்கள் எல்லாமே. அதுதான் திருவாசகம். அது அனுபவத்துக்கு மட்டுமே உரியது. அருமையான நூல். அதுல நம்மளுடைய மாணிக்க வாசக பெருந்தகை சொல்லுவாங்க, மெய்தான் அரும்பி விதிர் விதித்து உன் விரையார் கழற்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து உன்னை போற்றி சயசய போற்றி என்னும் கைதான் நெகிழவிடேன் உடையாய் எனை கண்டு கொள்ளே. மெய் அந்த தோல் அப்படியே அரும்பி நிற்கின்றதாம். இப்பவும் அந்த தோல் பயன்படுது நமக்கு. அந்த இன்பத்தை அனுபவிக்கிறோம் தோலின் மூலமா தான். ஆனால் இப்படி அனுபவிக்கின்ற அந்த இன்பம் ஞான பரிசம். இது ஞான மிகு தோலாயிற்று. அப்போ உலகியலில் நாம் பெறுகின்ற அந்த இன்பம், அந்த ஊற்று இன்பம், ஊறுகின்ற இன்பம், உணர்கின்ற இன்பம் மிகவும் தாழ்வுடையதுப்பா. அதுக்கு பேர் ஊனப்பரிசம்னாங்க. அதே தோல் தான், அதே தோல் தான். அந்த தோல் நம் பெருமானின் திருவடிக்காக உருகி வியர்த்து நிற்கும் என்றால், அரும்பி நிற்கும் என்றால் அது ஞான பரிசம், ஞானமிகு தோலாக இருக்கின்றது. ஆக செவி என்ற அந்த பொறி வானம் என்ற அந்த பூதத்தை இடமாக கொண்டு ஒளி என்ற புலனை அறிகின்றதுன்னு பார்த்தோம். அடுத்தது தோலுக்கு பார்த்தோம். அதுக்கான அடைமொழிக்கு தான் இப்ப வெளியில போயிட்டு வந்தோம். ஈனமிகு தோல்
கால் இடமாக ஊன பரிசந்தனை அறியும்னாரு. அப்போ இங்க தோல் என்ற பொறி, இந்த தோல் என்ற பொறி காற்று என்ற பூதத்தை இடமாக கொண்டு ஊறு பரிசம் தொடுதல், அந்த தொடு உணர்வு பரிசம் என்ற புலனை அறியும். ஆக இங்க மூன்று பாடத்தை மாணவர்கள் தெளிவாக கவனித்துக் கொள்ள வேண்டும். மூன்றும் சொல்லப்படுகின்றது. ஆக இந்த தோலானது காற்றை இடமாக கொண்டு பரிசந்தன்னை அறியும் என்று சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது பார்வையில் கண் அங்கி விரவி உருவம் காணும்னார். அப்போ ஊனப்பரிசன்னா குறைவான ஊற்றின்பத்தை அறியுமா. இது இந்த ஈனமிகு தோல் காற்றை இடமாக கொண்டு, தாழ்வுடைய இந்த தோல் காற்றை இடமாக கொண்டு குறைவான ஊற்றின்பத்தை அறியுமா. அதே இந்த தோலை வைத்து நாம் பெருமான் திருவடிக்கு உருகி நின்றால் அது நிறைவான ஊற்றின்பமாக மாறும், நிறைவான ஊற்றின்பத்தை அறியும். அடுத்து கண்ணு. இந்த கண் எந்த பூதத்தை இடமாக கொண்டு உருவத்தை காணுகின்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த கண் நெருப்பை இடமாக கொண்டு உருவத்தை காணும். ஒளி இல்லாம எந்த வடிவத்தையும் நம்மால் காண முடியாது. அப்போ கண் நெருப்பை இடமாக கொண்டு உருவத்தை காணுகின்றது என்று இன்றைய சிந்தனையில் மணவாசகம் கடந்தார் அழகாக சொல்லியிருக்கிறாங்க. இப்ப நாம தெளிவா வாங்கிக்க வேண்டிய செய்தி, மூன்று பூதங்களை பற்றி இன்னைக்கு சிந்திச்சிருக்கோம், மூன்று புலன்களை பற்றி சிந்தனை பண்ணியிருக்கோம், மூன்று பொறிகளை பற்றி சிந்தனை செஞ்சிருக்கோம். இதை நன்றா பிரித்து தெளிந்து உணர வேண்டும். முதல்ல பாடத்தை கேட்கணும், கேட்ட பாடத்தை சிந்திக்கணும், சிந்தித்து தெளியணும், தெளிந்த பிறகு உண்மையை உணர்ந்து நிட்டை கூட வேண்டும். இது ஒரு சிறந்த மாணவருக்கான இலக்கணம் என்று நமக்கு நம் அருளாளர்கள் சொல்லி இருக்கிறாங்க. ஆக இன்றைய சிந்தனையில் நாமெல்லாம் சிறந்த மாணவர்களாக இருந்து கேட்டு சிந்தித்து, அந்த சிந்திப்பதற்கு ஏதேனும் ஐயம் இருக்கும் என்றால் நல்மாணக்கராக ஆசிரியரிடத்து கேட்டு தெளிந்து நிட்டை கூட வேண்டும். ஆக இன்றைய பாடம் வானம் என்ற பூதத்தை இடமாக கொண்டு செவி என்ற பொறி ஒளி என்ற அந்த புலனை அறியும். அடுத்து தோல் என்ற பொறி காற்று என்ற பூதத்தை இடமாக கொண்டு ஊறுதல் ஊற்றின்பத்தை அறியும். ஊற்றின்பம் என்பது புலன். அடுத்து கண் என்ற அந்த பொறி நெருப்பு என்ற பூதத்தை இடமாக கொண்டு உருவம் என்ற புலனை அறியும். இதுதான் பாடம் இன்னைக்கு. அடியார் பெருமக்கள் எல்லாம் சற்று பெருமானின் திருவடியை வணங்கி, பெருமானே இந்த செய்யுளில் இருக்கும் பொருள் உள்ளவாறு அடியேனுக்கு புரிய வேண்டும் என்று விண்ணப்பம் செய்து நன்றாக இதனை படித்து தெளிந்து நீங்களெல்லாம் பெருமான் திருவடியோடு நிட்டை கூடி இங்கு இருக்கும் போதே இன்பத்தை அனுபவிக்க வேண்டும். ஞான இன்பம் அது, பெரிய இன்பம் அது, சிவ ஆனந்தம் அது. அப்படிப்பட்ட ஆனந்தத்தை நாம் பெற வேண்டும் என்றால் இந்த பொருளை உள்ளவாறு புரிந்து கொண்டால் மட்டுமே, உண்மையை புரிந்து கொண்டால் மட்டுமே நம்மால் அது இயல முடியும். ஆகையால் இன்றைய சிந்தனையில் செவி, தோல், கண் என்ற பொறிகள் வரிசையாக வானம், காற்று, நெருப்பு ஆகியவற்றை கொண்டு ஒளியையும் பரிசத்தையும் உருவத்தையும் காணும் என்பதை பார்த்து தெளிந்தோம். நாளைய சிந்தனையில் மீதம் இருக்கக்கூடிய இந்த ரெண்டுக்கும் சிவசிவா அவ்வளவு இருக்குதுங்க. இது ரெண்டு தான் எல்லாத்துக்கும் காரணம்.
அப்ப அதனாலதான் நம்மளுடைய மனவாசம் கடந்தார் இந்த ரெண்டுக்கும் தனியா எப்படி எந்த பூதத்தை இடமாக கொண்டு எந்த புலனை அறிகின்றது என்பதை தனியாக ஒரு பாடலாக நமக்கு வைத்திருக்கின்றார். இறைவனுடைய கருணையால் நாம் நாளை அதை சிந்தித்து உய்வடைவோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.